பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து அதிக சந்தோஷப்படுகிறார். உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு அற்புதம் செய்ய மிகுந்த ஒரு விருப்பத்தோடு ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படி நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே அவர் வந்திருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் விருப்பத்தோடு இருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஏதோ ஒரு வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதிலிருந்து விடுதலை பெற உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால் அந்த அசுத்த ஆவி உங்களை அலைக்கழித்து தூக்கத்தை கெடுத்து உங்களை தற்கொலை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மனவேதனையில் வெளியே சொல்லவும் பயம். இதை சொன்னால் நம்புவாங்களா? இப்படிலாம் நடக்குமாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் பாதிக்கப்படுகிறேனே என்கிற ஒரு வேதனை. இப்படி தொடர்ந்து என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, தொடர்ச்சியாக இந்த பாடுகள், என்றைக்குத்தான் முடிவு வரும் என்ற கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மாநிலத்தில் இருந்தாலும், நீங்கள் எந்த இடத்துல உங்கள் வீட்டில் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், அந்த இடத்துல இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இப்போ இயேசு இருக்கிறார். ஜெப நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொடுவார். அதனால் இயேசுவை நினைத்தவர்களாய் என்னையும் தொடணும், எனக்கு அற்புதம் செய்யணும் என்று விசுவாசத்தோடு காத்திருங்க. வேத புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் யோவான் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நான் உங்களுக்காக வேதத்தில் இருந்து வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும், இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள், அவர் சிலுவையில் அறைந்து அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வானாதி வானங்களை சிருஷ்டித்த வல்லமையுள்ள தேவன், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற தேவன், இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து ஒரு பாவமும் செய்யாதவர் ஏன் சிலுவையிலே மரிக்க வேண்டும்? இந்த சிலுவை மரணம் என்பது ரோமருடைய ஆட்சி காலத்தில், ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் நம் தேசத்தை ஆட்சி பண்ணினதை போல, அந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோம சாம்ராஜ்யம் உலகத்தின் பல தேசங்களை தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல் தேசமும் அவருடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. இயேசுவின் நாட்களில் ரோம அதிகாரிகள் தான் அங்கே ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக யாராவது கலகம் பண்ணினாலும் அல்லது கொலை கொள்ளை போன்ற கொடூரமான குற்றங்களை செய்தாலும் பலவிதமான தண்டனைகளை, கொடூரமான தண்டனைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதிலே ஒரு தண்டனை தான் சிலுவை மரணம் என்பது. அந்த மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் யாரும் அவனுக்காக பரிந்து பேச முடியாது. அவனுக்கு இரக்கம் காட்டும்படிக்கு அந்த அரசாங்கத்தில் யாரும் அவளோடு கூட பேச முடியாது. அவ்வளவுதான், சிலுவறையை ஒப்பு கொடுத்து விட்டால் முடிந்தது. அவனை மனம் போல அடித்து வேதனைப்படுத்துவார்கள். அந்த ரோம போர் சேவகர்கள் கடின இருதயம் கொண்டவர்கள். இரக்கத்தை அவரிடத்தில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி அடித்து கொடூரமாய் வேதனைப்படுத்தின பிறகு அவள் எந்த சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ அந்த சிலுவையை அவருடைய தோளிலே சுமந்து கொண்டு வரும்படி கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு போவார்கள். வீதி வழியாய் சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும்.
கடைசியில் குறிப்பாக ஒரு இடம், ஊருக்கு பட்டணத்துக்கு வெளியிலே, அங்கு தான் அவளை சிலுவையில் அறைவார்கள். கொல்கதா என்று சொல்லக்கூடிய இடம். அதில் ஜனங்கள் வருகிற போகிற மெயின் ரோடு வருகிற கூடிய ஒரு இடம். எருசலேம் பட்டணத்துக்கு வரக்கூடிய அந்த வழியிலே, அந்த மலைப்பகுதியிலே அவர்களை சிலுவையில் அறைந்து விடுவார்கள். அவனுடைய வஸ்திரங்களையெல்லாம் களைந்து விட்டு அவனுடைய கைகளில் ஆணி அடிப்பார்கள், கால்களிலே ஆணி அடிப்பார்கள். அந்த சிலுவை தூக்கி நிறுத்தி விடுவார்கள். அவன் செய்த குற்றத்தை எழுதி அந்த சிலுவையின் மேல் வைத்து விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் இரத்தம் அடிந்து கொண்டே இருக்கும். அந்த வழியாய் போகிறவர்கள் அதை பார்த்து, இவன்தான் இந்த குற்றத்தை செய்தவன், இவன்தான் இந்த கொலை செய்தவன், இவன்தான் அரசாங்கத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவன் என்று அவன் செய்த குற்றத்தை சொல்லி அவனை பரிகாசம் பண்ணுவார்கள். ஜனங்களுடைய பரிகாசம் ஒரு பக்கம், சரீரம் காயப்பட்டு இரத்தம் அடிந்து வடிந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் தன் ஜீவனை வெறுத்து மரணம் அடைவான். இதுதான் சிலுவை மரணம் என்பது. ஒரு மனிதன், ஆரோக்கியமான ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்டால் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் அவனுடைய உயிர் ஊசலாடி கொஞ்சம் கொஞ்சமாய் இரத்தம் வடிந்து 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 அவன் ஜீவன் போகும் என்பதாய் வரலாறு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான மரணம்தான் சிலுவை மரணம் என்பது. பிரியமானவர்களே, அவருடைய உயிரை யாருமே எடுக்க முடியாது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவராக கொடுத்தால்தான் உண்டு. யோவான் 10:18 இயேசு சொல்லுகிறார், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொன்னபடி தன்னுடைய சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். 3ஆவது நாள் மறுபடியும் ஜீவனை எடுத்துக்கொண்டு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே நிறைவேறிற்று. தேவன் மனிதனாக வந்து இப்படி பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்பது தீர்க்க தரிசனமாய் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டும் இருக்கிறது. இயேசு பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இரத்தம் சிந்தி மரிப்பார் என்பதை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தாவீது என்கிறவர் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் இயேசுவுடைய சிலுவை மரணத்தில் அப்படியே நிறைவேறினதை பார்க்க முடியும். அப்படியானால் இது தேவனுடைய திட்டம். தேவன் மனிதனாய் வந்து மனிதர்களுக்காக இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதனால தான் இயேசு அந்த கடினமான கொடூரமான மரணத்திற்கு, பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ஏன், எதற்காக கடவுள் மனிதனாய் வந்து அப்படி மரிக்க வேண்டும்? அப்படி ஏன் அவர் இரத்தம் சிந்தி தன்னை பலியாய் கொடுக்க வேண்டும்? உங்களுக்காக சகோதரனே, சகோதரி, உங்களுக்காக. நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை கூட இல்லாதவராய் இருக்கலாம். உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுக்க இயேசு உலகத்தில் வந்தார். உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக, உங்களை நரகத்தின் அக்னியிலிருந்து காப்பாற்றுவதற்காக, உங்களுக்கு சுகம் கொடுக்க, உங்களுடைய பாடுகளை மாற்றுவதற்காக, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற சிலுவையில் இயேசு தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். உங்கள் மேலே வைத்த அன்பு, எனக்கு அன்பான சகோதரனை, உங்கள் மேலே அவர் வைத்திருந்த அன்பு, வாலிப தம்பி, வாலிப மகளை, உன்மீது அவர் வைத்திருந்த அன்பு, உனக்காகத்தான் தன்னை சிலுவையில் அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். எனக்காகவா? எனக்காக ஏன் கடவுள் வந்து அப்படி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும்? அதைத்தான் வேத வசனத்திலிருந்து அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான் அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கு துக்கங்கள் நீங்கி அற்புதமான விடுதலை, சுகமெல்லாம் மக்கள் பெற்று அவருடைய துக்கம் நீங்கி சந்தோஷத்தை பெறுகிற சாட்சிகளை கேட்கிறீர்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு மனபாரத்தோடு இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. என் துக்கம் நீங்காதா? என் வாழ்க்கையில் இந்த வேதனைகள் மாறாதா? எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்காகத்தான் சகோதரி, உங்களுக்காகத்தான் சகோதரனே, வாலிப தம்பி உனக்காக, வாலிப மகளே உனக்காக, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காக, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசு தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். எனக்காக ஏன் அவர் அப்படி மரிக்க வேண்டும்?
என்பதாய் எண்ணலாம். அதைத்தான் நான் சுருக்கமாய் இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது நீங்கள் விளங்கி கொள்ளுவீர்கள். அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையில் இயேசு தொங்கி மரித்த அந்த இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒரு 3 காரியத்தை அந்த சிலுவையில் தொங்கி மரித்த இயேசுவினிடத்திலிருந்து உங்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது உங்களுக்கு காரியம் விளங்கும். முதலாவது காரியம், இயேசுடைய சிலுவையை பாருங்கள். அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பாருங்கள். தலை முதல் கால் வரைக்கும் இரத்தம் வடிய வடிய இரத்த வெள்ளத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த சிலுவையில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அதுதான் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அவர் இரத்தம் சிந்துவதற்காக தான் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் இரத்தம் சிந்தின காரியத்தை இந்த வேதத்தில் இயேசுடைய அந்த கடைசி நாட்கள் சம்பவத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். முதலாவது லூக்கா 22:44 வசனம் வாசிக்கும் போது, கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்தது. கெத்செமனே தோட்டத்திலேயே அவர் இரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். மத்தேயு 27:26 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவை அந்த போர் சேவகர்கள் கைது செய்து அபாண்டமாக அவர் மீது பழி சுமத்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை விசாரிப்பதற்கு அந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். அவரை அடித்து வாரினால் அடித்து 39 முறை வாரினால் அடித்து அவருடைய முதுகெல்லாம் கிழித்து அவருடைய சரீரம் முழுவதையும் காயப்படுத்தினார்கள். அந்த அரண்மனையிலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. கைதிகளை விசாரிக்கிற இந்த இடத்திலே, கொடுமைப்படுத்துகிற இடத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட்டது. மத்தேயு 27:29-30 வசனத்தை வாசிக்கும் பொழுது, முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி முள் கிரீடத்தை அவருடைய தலையிலே வைத்து கோலினால் அந்த போர் வீரர்களை அடித்தார்கள். அந்த முற்கள் தலையில் பதிந்த பொழுது அந்த கண்கள், அந்த தலையில் இருந்த இரத்தம் அந்த கண்களெல்லாம் மூடி இரத்தம் அடிய ஆரம்பித்தது. தலையிலிருந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமெல்லாம் அடிந்து கொண்டிருந்தது. யோவான் 19:17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் மீது ஒரு பாரச் சிலுவை வைத்து எருசலேம் வீதி வழியாக இழுத்து கொண்டு போனார்கள். அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிற வழியெல்லாம் சொட்டு சொட்டாக இரத்தம் வடிந்து கொண்டே வந்தது. சரீரம் முழுவதும் காயப்படுத்தப்பட்டு தலையிலிருந்த இரத்தம், முதுகிலிருந்த இரத்தம், அவருடைய உடம்பெல்லாம் காயப்படுத்தப்பட்ட இரத்தம். அந்த காயம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரத்தம் வடிய வடிய அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனார். கொல்கதா மேட்டிற்கு வந்த பொழுது யோவான் 19:18 வசனம் சொல்லுகிறது, அவருடைய சிலுவையிலே கிடத்தி ஒருவன் அவருடைய வலதுகையை பிடித்து இழுத்து வைத்து ஆணி அடிக்கிறான், ஒருவன் இடதுகையை பிடித்து இழுத்து வைத்து ஆணி அடிக்கிறான், ஒருவன் அவருடைய 2 கால்களை பிடித்து இழுத்து வைத்து ஆணி அடிக்கிறான். அந்த மரச்சிலுவையோடு அவருடைய கால்களை இணைக்கப்படுகிறது. கைகளில் இருந்த இரத்தம் பீரிட்டு வருகிறது, கால்களில் இருந்த இரத்தம் பீரிட்டு வருகிறது. அந்த சிலுவையை தூக்கி நிறுத்தின பொழுது 3 ஆணிகளில் அவருடைய சரீரம் தொங்குகிறது. தலையிலிருந்த இரத்தம், கைகளில் இருந்த இரத்தம், கால்களில் இருந்த இரத்தம், உடம்பெல்லாம் காயப்படுத்தப்பட்ட இரத்தம் அப்படியே சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டு இருக்கிறது. அவர் இரத்தத்தை சிந்தினார். 11 மணி நேரம் ஒரு மனிதன், ஆரோக்கியமான மனிதன் சிலுவையில் தொங்கி பிறகுதான் மரிப்பான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு 6 மணி நேரம்தான் அந்த சிலுவையில் 6 மணி நேரம்தான் தொங்கி தன்னுடைய ஜீவனை அவரே கொடுத்தார். யாரும் அவரை உயிரை எடுக்கவில்லை. அவரே அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார் என்பதாய் பார்க்கிறோம். இவ்வளவு சீக்கிரத்தில் மரித்து விட்டாரா? அந்த போர் சேவகர்களுக்கு ஆச்சரியம். ஒரு மனிதன் குறைந்தது 11 மணி நேரம் சிலுவையில் தொங்கித்தானே மரிப்பான். இயேசு நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான சரீரமுள்ள ஒரு வாலிபன், அவர் எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் மரித்திருக்க முடியும்?
அதனால் அதை மறித்து விட்டாரா என்று சோதிப்பதற்கு ஒரு போர் வீரன் தன் கையில் இந்த ஈட்டியினால் இயேசுவுடைய விலாவில் குத்தினான் என்பதாக வாசிக்கிறோம். யோவான் 19:34 வேதம் சொல்லுகிறது, அந்த ஈட்டியினால் அவன் குத்தின உடன் அந்த ஈட்டி இயேசுவுடைய இருதயத்தை துளைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இரத்தமும் தண்ணீரும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்டது. இரத்தமும் தண்ணீரும் இருதயத்தில் அந்த ஈட்டி பாய்ந்தபோது கடைசி சொட்ட இரத்தம் வெளியே வந்தது. அதன் பிறகு இனி இரத்தம் இல்லை, அவருடைய சரீரத்தில் இரத்தம் இல்லை. அவருடைய சரீரத்திலிருந்து எல்லா இரத்தமும் சிந்தப்பட்டு விட்டார். கடைசி சொட்ட இரத்தத்தையும் அவன் ஈட்டினால் குத்தி வெளியே எடுத்து விட்டான். அதன் பிறகு தண்ணீர் தான் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி தன் கடைசி சொட்ட இரத்தம் வரைக்கும் இயேசு சிலுவையிலே சிந்த வேண்டும்? எதற்காக தன்னுடைய இரத்தத்தை அப்படி அவர் சிந்தி கொடுக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களை, ஏன் தெரியுமா? மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு பதில் கொடுப்பதற்கு, மனிதனை மிகப்பெரிய பிரச்சனையில் அவனை விடுதலையாக்குவதற்கு இயேசு தன் கடைசி சொட்டு இரத்தம் மறைக்கும் சிலுவையிலே சிந்தினார். மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லலாம், என் வியாதி, என் கடன் பிரச்சனை, என்னுடைய வியாபார பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குழந்தை இல்லை என்கிற பிரச்சனை, இதெல்லாம் இருக்கட்டும். இதை விட ஒரு மேலான பிரச்சனை இருக்கிறது, பாவம். பாவம்தான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. பாவம்தான் ஒரு மனிதனுக்குள்ள அத்தனை வேதனைகளையும் கொண்டு வருகிற பிரச்சனை. பாவம்தான் மனிதனுடைய மிகப்பெரிய போராட்டம். மனிதனதை வெளியே சொல்லுவது இல்லை. அவனுடைய உள்ளத்தில் தவிக்கிற ஒரு காரியம், என் பாவம் மன்னிக்கப்படுமா? இந்த பாவத்தில் என்று விடுதலை கிடைக்குமா? இந்த பாவத்தினால தானே நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பாவத்தினாலே தானே இந்த உலகத்திலே கடந்து நான் அல்லாடி கொண்டிருக்கிறேன். ஐயோ, யார் செய்த பாவம்? என் முன்னோர் செய்த பாவமா? நான் செய்த பாவமா? ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று அந்த பாவத்தினுடைய விளைவுகளால் பாதிக்கப்பட்டு மனிதன் சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து தவிக்கிறான். ஆகவே தான் சமாதானத்தை தேடி 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 மனிதன் அலைகிறான். எதற்காக? எங்கு போனால் என் பாவம் மன்னிக்கப்படும், என்ன செய்தால் என் பாவம் மன்னிக்கப்படும், இந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன என்று மனிதன் தேடி தேடி அலைகிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய பாவம். பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா டுடே என்று நம்முடைய இந்தியாவில் வெளிவருகிற மிக பிரபலமான பத்திரிகையில் அப்பொழுது தமிழ் வெர்ஷன்ஸ் வந்து கொண்டிருந்தது. நான் அந்த பத்திரிகையை வாசிப்பது உண்டு. ஒரு நாள் அந்த பத்திரிகை புரட்டும் போது அதிலே ஒரு படம் வெளியிடப்பட்டிருந்தது. ஒரு மனிதன் வலது கரத்தை உயர்த்தி கொண்டே நிற்கிறான் என்பதாக அந்த படம் போடப்பட்டது. இதில் என்ன விசேஷம் என்று வாசிக்க ஆரம்பித்த போது அந்த செய்தி இப்படியாக சொல்லப்பட்டிருந்தது. வட இந்தியாவில் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்த மனிதன் 10 ஆண்டுகளாக வலது கரத்தை உயர்த்தி கொண்டே தான் நடப்பார். உட்கார்ந்தாலும் வலது கரத்தை உயர்த்தி கொண்டே தான் உட்காருவார். படுக்கும்போது அப்படியே வலது கரத்தை உயர்த்தி படுப்பார், அப்படியே எழும்புவார். இந்த கையை மடக்காமல் உயர்த்தி கொண்டே இருந்ததுனால, இப்போ 10 வருஷமாக உயர்த்தியே வச்சதுனால அந்த கை அப்படியே ஸ்டிஃபாக நின்று விட்டது, மடக்க முடியவில்லை. அவர் உட்காருகிற இடத்துல ஒரு கயிறை தொங்க விட்டு அதை அப்படியே பிடித்து கொள்ள செய்வார்கள். அவருக்கு உதவி செய்ய 2-3 வேலைக்காரர்கள் அவருக்கு உணவு கொடுக்க, அவர்களுக்கு உடை மாற்றுகிற காரியத்தில் உதவி செய்ய அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாய் போய்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆறு குளங்கள் கடல் என்று போய் அவர்கள் மூழ்கி அவர் எழும்பி எதற்காக இதை செய்கிறார் என்றால் பாவ மன்னிப்புக்காக, என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று. அப்படி என்ன காரியம்? இந்த வலது கையினால் ஒரு பாவம் செய்து விட்டாராம். இந்த வலது கையினால் ஒரு பாவம் செய்து விட்டேனே, இந்த பாவம் மன்னிக்கப்படணும், இந்த பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நான் நரகத்துக்குள்ளே போய்விடேன், எனக்கு மோட்ச பாக்கியம் கிடைக்காது, அதனால் என் பாவம் மன்னிக்கப்படணும், அதுக்கு என்ன பண்ணுவது என்று அதற்காக பரிகாரங்களை செய்து கொண்டு அந்த பாவ மன்னிப்பை தேடி தேடி அலைகிறார். அதற்காக தன்னுடைய வலது கரத்தை வருத்தி கொள்வதற்காக உயர்த்தி கொண்டாராம். ஆனால் 10 வருடமாய் தன் வலது கையை வருத்தி அதற்கான பரிகாரங்களை செய்தும் இன்னும் பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று அலைந்து கொண்டே இருக்கிறதாகத்தான் அந்த செய்தி சொன்னது.
பாருங்க, பாவ மன்னிப்பை தேடி 10 வருடமாய் அலைகிறார், தன்னையே வருத்தப்படுத்தி கொள்ளுகிறார். அப்படியானால் இதை போல ஏராளமான மக்களை நம்ம உலகம் எங்கும் பார்க்க முடிகிறது. என் பாவம் மன்னிக்கப்படணுமே, பாவத்தில் இந்த விடுதலை வேண்டுமே, இதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் உங்களுடைய பிரச்சனை அதுதான். அது மதுபானமாக இருக்கலாம், போதை வஸ்துகளாக இருக்கலாம், சூதாடுகிற பழக்கமாக இருக்கலாம், வேசித்தன விபச்சாரமாக இருக்கலாம், வெளியே தெரியாத ரகசிய பாவமாக இருக்கலாம், லஞ்சம் அநியாயம் ஊழல் பண்ணுகிற பாவ காரியமாக இருக்கலாம், அநியாய சம்பாத்தியமாக இருக்கலாம். அப்படி அல்லது கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, பெருமைகள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், ஏதோ ஒரு பாவ சுபாவமாக இருக்கலாம், பாவ குணமாக இருக்கலாம். என்னால் இதை விட முடியல, உங்களையே நீங்கள் வெறுக்கிறீங்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி கோபம் வருது, எனக்குள்ள ஏன் இந்த பாவம் காணப்படுகிறது என்று உங்களையே நீங்கள் வெறுத்து கொள்கிறீங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களுடைய பாவம். இந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். உலகத்தில் சில முக்கியமான மதங்களின் மூல புஸ்தகங்களிலே கூட மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரத்தம் சிந்துதல் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு உண்டாக முடியும். அதுவும் மிருகங்கள், பறவைகள் இவர்களுடைய இரத்தத்தினால் மனிதனுடைய பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலை கிடையாது. அதனால ஒரு மனுஷ ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் அப்படி பரிசுத்தம் உள்ள மனிதன் இல்லை. ஆகவே தேவன் மனிதனாக வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து, அதனால்தான் இயேசுடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம். அவர் மீது கை நீட்டி உம்மிடத்தில் இந்த பாவம் உண்டென்று ஒருவர் கை நீட்டி சொல்ல முடியவில்லை. மத தலைவர்கள் எழும்பி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி சிலுவையில் அறைய முயற்சி பண்ணினார்களே அல்லாமல் உண்மையாய் ஒரு குற்றத்தை அவள் நிரூபிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இவர் குற்றமற்றவர், இவ்விடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்லியும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த நீதிபதி சொல்கிறார், பிலாத்து, இவ்விடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணலையே, நீங்கள் சொல்வதெல்லாம் பொய்யா இருக்கிறது, ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அந்த மதவாதிகள் தீவிரமாக அவருக்கு விரோதமாக பேசினதுனால தன் பதவியை காப்பாற்றி கொள்ள இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார் என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறாரு. ஆனால் இயேசு தன்னை சிலுவையில் மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்து கொண்டதுனால தான் அவர் சிலுவை மரணத்துக்குள்ளே கடந்து போனார். எதற்காக? நம்ம இந்த பாவ பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்துவதற்காக அவர் தன்னை பலியாய் கொடுக்க போனார். ஆகவே தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசுவை யோவான் ஸ்நானகன்கிற தீர்க்கதரிசி சுட்டி காண்பித்து சொல்லுக, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். எப்படி ஒரு ஆட்டை பலி செலுத்தி ஒரு மனிதன் அந்த குடும்பங்களுடைய பாவம் போக்க பலி செலுத்துகிறார்களோ அதே மாதிரி முழு உலகத்திற்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்த வந்த தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று சுட்டி காண்பிக்கப்பட்டார். இயேசுவே சொன்னார், நான் இந்த உலக மக்களுக்காக சிலுவையில் மரிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் சிலுவையில் மரிக்க போகிறேன் என்பதை சீஷர்களுக்கு முன்கூட்டியே சொன்னதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகியோருடைய சிலுவை மரணம் உங்களுக்காக, எனக்காக இந்த பாவ பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக தன்னையே அவர் பலியாய் கொடுக்க சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். வேத வசனம் அழகான ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்க முடியும். எபிரேயர் 9:12 பாருங்கள். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரேதர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலிருந்து, கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து ஒரு கடிதம் எனக்கு வந்தது. ஜெயிலிருந்து கைதிகள் கடிதம் எழுத முடியும். அங்குள்ள ஜெயிலர்கள் வாசித்து சீல் குத்தின பிறகு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி கடிதங்கள் எங்களுக்கு வருகிறது உண்டு.
ஏனென்றால் இயேசு உடிக்கிறார் பத்திரிக்கை யாரோ ஜெயிலில் போய் கொடுத்துருக்கிறாங்க. அதை வாசித்த அந்த நபர் எனக்கு அந்த கடிதத்தை எழுதியிருந்தாங்க. அவர் ஒரு விசாரணை கைதியாக ஜெயிலில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை கைதியாக இருக்கிறேன் என்று அவர் எழுதிவிட்டு, இந்த பத்திரிக்கை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்ததை சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். நான் இங்கே இயேசுவை அறியாதவனைத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஜெயிலில் வந்த பிறகு தான் இயேசுவை பற்றி நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்ற வார்த்தை எழுதியிருந்தார். அவர் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனதில்லை, கிறிஸ்துவ கூட்ட போனதில்லை. ஆனால் அவர் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்ற வார்த்தை என்னை தொட்டார். இவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை எழுந்தார். ஆகவே நானும் என்னுடைய மனைவியும் அவரை சந்திப்பதற்கு கோயம்புத்தூர் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தோம். அவரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சில நிமிட நேரம் பேச வாய்ப்பு கிடைத்தது. அழகான ஒரு வாலிபன், ஒரு 20-21 வயசு இருக்க சௌந்தரியமான ஒரு வாலிபன், ராஜேந்திரன் என்பது அவருடைய பெயர். அவரோடு பேசும்போது, எப்படி நீங்கள் ஜெயிலுக்கு வந்தீங்க? அப்பொழுது அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தில் பிறந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு கடவுள் பக்தி தெய்வ பக்தியெல்லாம் இருந்தது. ஆனால் பண ஆசை, சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும், பணம் சம்பாதித்தானே மதிக்கிறாங்க, ஆனால் பணம் சம்பாதிக்கணும். எனக்கு சரியான வேலை இல்லை, யாரும் வேலை கொடுக்கலை, வருமானத்துக்கு வழி இல்லை. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சிலர் சேர்ந்து நம்ம பணக்காரங்க வீட்டில் கொள்ளையடித்தா நம்ம பணக்காரன் ஆயிடலாம் என்பதாய் சொல்லி ஆசை காட்டினதுனால பண ஆசை நிமித்தம் அவங்களோட சேர்ந்து கொள்ளையடிக்க நான் போனேன். முதல் முறை ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைந்தோம். கொள்ளையடிக்க போன போது அங்கே ஒரு தகப்பனார் விழித்து விட்டார். அப்போது நாங்கள் யாரையும் கொலை செய்யணும்னு நினைக்கல, பணம் கொள்ளையடிக்கத்தான் போனோம். ஆனால் அங்கே நடந்த அந்த பிரச்சனையில் கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. அந்த வீட்டில் இந்த தகப்பனார் மரித்து விட்டார். அவ்வளோதான், நாங்கள் தப்பித்து ஓடி வந்தாலும் சீக்கிரத்தில் எங்களை போலீஸ் கண்டுபிடித்து எங்களை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். இந்த ஜெயிலில் வந்த பிறகு என் மனசாட்சி என்னை வாதித்தது. ஐயோ, நான் ஒரு திருடன் ஆயிட்டேன், ஒரு கொலைகாரன் ஆயிட்டனே. திருடன்னு நினச்சி போன இடத்துல ஒரு கொலையும் நடந்து விட்டார். இனிமேல் நான் வெளியே போனால் கூட ஊரார் என்னை சொல்லுவாங்க, இவன் ஒரு திருடன் கொலைகாரன் என்று தானே சொல்லுவாங்க. என் பெற்றோரை என் குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க? நான் தானே அதற்கு காரணமாகிவிட்டேன். ஐயோ, நான் பாவம் செய்துட்டனே, ஒரு உயிர் போக காரணமாயிட்டனே, என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நானும் அதில் சம்மந்தப்பட்டுட்டேனே. மனசாட்சி வாதித்தது. இரவும் பகலும் அழுது கொண்டே இருப்பான் அந்த ஜெயிலுக்குள்ளே. நிம்மதியே இல்லை, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, இப்படி ஒரு பாவம் செய்துட்டேனே. மனசாட்சி வாதித்து வாதித்து அழுது கொண்டே இருந்தான். என் பாவம் மன்னிக்கப்படுமா என்பதாக எல்லாம். அந்த சமயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஜெயிலில் இருக்கிற அங்கே கிறிஸ்தவர்கள் சிலர் அவங்களுக்கு ஆராதனை நடத்த தேவ ஊழியக்காரருக்கு அனுமதி உண்டு. அதன்படி ஒரு ஊழியக்காரர் போய் அவங்களுக்கு ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். அதில் சில கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் விரும்பினவர்கள் போய் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டவர் அங்கே பாட்டெல்லாம் பாடினார்கள். இவன் தூரத்தில் உட்கார்ந்திருந்தான், கூட்டத்துக்குள்ளே போகவில்லை. தூரமாக உட்கார்ந்துங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு கவனித்து கொண்டிருந்த போது அந்த கிறிஸ்தவ போதகர் பிரசங்கம் பண்ணும்போது, இயேசு சிலுவையிலே உன் பாவத்தை சுமந்து விட்டார், அவரால் உன் பாவத்தை மன்னிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து உன்னுடைய குற்ற மனசாட்சியில் என்ன விடுதலை கொடுக்கும்னு சொல்லி அந்த பிரசங்கமுடைய உள்ளத்தை தொட்டது. ஐயோ, யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, யார் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவான்னு ஏங்குனேனே, இயேசு விடுதலை தருவாரா? அந்த கூட்டம் முடிந்தது. ஓடிப்போய் அந்த ஊழியக்காரிடத்தில் விசாரித்த போது வேத வசனத்தை எடுத்து காண்பித்தார். இயேசு உன்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து விட்டார், அவருடைய ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. நீ பாவத்தை உணர்ந்து நீ மனம் திரும்பினா, நான் பாவம் செய்துட்டேன், நான் பாவிதான், என்னை மன்னிக்கணும்னு இயேசுகிட்ட கேட்டா அப்போ அவர் மன்னிப்பார். அவருடைய ரத்தம் உன் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து பாவ பாரத்தை மாற்றிவிடும் என்று சொன்னபோது நான் இயேசுவினிடத்தில் என் பாவத்தை அறிக்கை செய்தேன்.
கண்ணீரோடு அழுது ஒப்பு கொடுத்தேன். இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த பண ஆசையில் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டேன். அன்றைக்கு என் உள்ளத்தில் இந்த பாரம் போய் ஒரு சமாதானம், உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், அது வரைக்கும் இருந்த குற்ற மனசாட்சி மாறினது. இப்போ நான் தேவனுடைய பிள்ளைங்கிற சந்தோஷம் வந்துட்டு, அதன் பிறகு வேதத்தை வாசித்த நான் அறிந்து கொண்டேன். இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னு தம்பி சொன்னான். நான் அப்பொழுது கேட்டேன், சரி அவனுக்கு இப்போ எப்போ ஜட்ஜ்மெண்ட் ஒரு தெரியாது, விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க, அப்போது என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க என்பதாய் நான் கேட்டேன். அவன் சொன்னான், என்ன தீர்ப்பு வருன்னு தெரியாது, தூக்கு தண்டனையா, ஆயுள் தண்டனையா, எத்தனை வருஷ தண்டனை, இப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தூக்க தண்டனையே கொடுத்தாலும் இப்போ எனக்கு கலக்கம் இல்லை. ஏனென்றால் என் பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார். அந்த நிம்மதி சமாதானம் இருக்குது. அதனால் நான் தப்பு பண்ணினவன், எந்த தண்டனை நீதிபதி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள சந்தோஷமாக இருக்கிறேன். அதை குறித்து எனக்கு பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. சந்தோஷமாய் ஒரு முக மலர்ச்சியோடு அவன் சொன்னான். ஐயோ எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ, எங்கே போட்டுருவாங்களோ, என்ன பதஸ்தமே அவனுக்கு இல்லை. அவன் சொல்கிறான், என் பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார், இனி நீதிபதி என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் அதான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி, சமாதானம். இதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம், மனிதனை வாதிக்கிற காரியம். ஒருவேளை நான் திருடலாம் இல்லை, கொலைலாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். கண்களின் நிச்சை, மாமிசத்தை நிச்சை, பெருமை, பொறாமை, ஜாதியினால் அடுத்தவங்களை அற்பமாக பேசினது, எண்ணினது, உங்களுடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற பாவங்கள் உங்களுடைய உள்ளத்தை கரைப்படுத்தி உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதிலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் உங்களை சுத்திகரித்து பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும்.